இன்னைக்கு நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக்ல நம்ம பார்க்க போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிறது நிறைய பேருடைய கனவுன்னு சொல்லலாம். கனவுன்னு சொல்றதை விட ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப்ல இருந்து நான் கொஞ்சம் விலகி எனக்கு ஒரு பீஸ்ஃபுல்லா ஒரு டிப்ரெஷன் இல்லாத எனக்கு ஒரு கமிட்மெண்ட்ஸ் இல்லாத லைஃப்பை லீட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. அப்போ ரிட்டையர்மெண்ட் அப்படின்ற வேர்டை வந்து யூஸ் பண்றாங்க. நான் ரிட்டையர்மெண்ட் ஆகணும், 50 ஏஜுக்கு மேலே நான் ரிட்டையர்மெண்ட் ஆகணும் அப்படின்றது இன்னைக்கு ஒரு ட்ரெண்டாக போயிடுச்சு. ரிட்டையர்மெண்ட் ஆகணுன்றதுல நமக்கு எவ்வளோ வேணும், வாட் இஸ் த நம்பர் யூ வாண்ட் டியூரிங் த டைம் ஆஃப் ரிட்டையர்மெண்ட், அதுதானே இம்பார்ட்டன்ட். அது எத்தனை பேரால நம்பர் சொல்ல முடியும் அப்படின்னா அது கொஸ்டின் தான். இது வந்து உங்களுக்கு மட்டுமான கன்ஃபியூஷன் கிடையாது. இன்னைக்கு இருக்க ஒரு அக்ராஸ் த கண்ட்ரி ரிட்டையர்மெண்ட் பற்றி பேசும்போது உங்களுக்கு எந்த நம்பரில் ரிட்டையர்மெண்ட் ஆகணும் அப்படின்னு கேட்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் தயங்கி யோசிக்கிறாங்க. என்ன எவ்வளோ இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நம்மளே கேட்குறாங்க. சார், ஏன்னா லைஃப்பை நீங்கள் தான் வாழ்கிறீங்க. ஸோ ரிட்டையர்மெண்ட் அப்படின்றது எவ்வளோ வேணுன்ற நம்பர் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அதை பற்றியான டீப் எக்ஸ்பிளனேஷனோட இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எவ்வளோ வேல்யூ என்னோட ரிட்டையர்மெண்ட் இருக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிய வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ எல்லாரும் ஒரு ஆஃபீஸ் போகிறோம், இல்லை பிஸ்னஸ் பண்ணுறோம், காலையில் எழுந்துக்கிறோம், நம்ம குளிச்சிடறோம், சாப்பிட்றோம், அண்ட் ஆஃப்டர் தட் என்ன பண்ணுறோம், கிடைக்கிறதுன்னு ஆஃபீஸ்க்கு போகிறோம். ஆஃபீஸ் போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அங்கே ஒரு டீமில் லீடர்கிட்ட இருக்கோம், பேசுகிறோம், டிஸ்கஸ் பண்ணுறோம், மீட்டிங்ஸ் அட்டென்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் லஞ்ச் வந்துடுது, ஸோ அட்டெண்டன்ஸை கொடுத்துட்றோம். அதுக்கப்புறம் ஈவினிங் திரும்ப வீட்டுக்கு வரோம். இது எல்லாமே ரிப்பீட். இது லைஃப்பில் எல்லாருமே ரிப்பீட் பண்ணிகிட்டு இருக்கோம். கரெக்டாக? ஸோ இந்த ரிப்பீட்டேஷன்ஸு ஒரு ஸ்டேஜில் என்ன கொடுக்குதுன்னா போர் அடிச்சு போகுது நமக்கு. ஓகே, அதனால தான் எல்லாருக்கும் வந்து ஒரு காலத்தில் 60 இயர்ஸ்லேருந்து நான் ரிட்டையர்மெண்ட்டுன்னு சொன்னாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 15றாங்க. இன்னும் இப்போ இருக்க ஜென்ஸிலாம் 45ன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். ஆனால் அதுக்கான வேல்யூ, அதுக்கான நம்பர் தான் நமக்கு இப்போ இம்பார்ட்டண்ட்டாக இருக்க போகுது. இதை பேர் தான் நம்ம எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு வேர்ட் ஃபயர். ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ், ரிட்டையர் இயர்லி அப்படின்றத வந்து இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு வேர்டாக போயிடுச்சு ரிட்டையர்மெண்ட்ல. ஸோ இந்த நம்ம லைஃப்ல ரொட்டீனா நம்ம பண்ணிக்கிட்டே இருக்க ஒரு விஷயம் வந்து சம்டைம்ஸ் நமக்கே ஒரு போரிங்கா ஆயிடுது. அப்போ நமக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா, நம்ம கிட்ட ஒரு கார்பஸ் இருக்கு. அந்த கார்பஸை நம்ம ஒரு இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நமக்கு ஒரு ரிட்டர்ன்ஸை கொடுக்குது. அந்த ரிட்டர்ன்ஸ் வந்து நம்மளுடைய இயர்லி எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் மீட் அவுட் பண்ணிட்டு நம்ம கிட்ட கொஞ்சம் அமௌண்ட் வேல்யூ கார்பஸ் கிரியேட் இருக்கு அப்படின்ற ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ல நீங்க போட்டிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்பென்சஸை மீட் அவுட் பண்ணிட்டு உங்ககிட்ட ஒரு கார்பஸ் அக்யூமுலேட் ஆயிருக்கு பார்த்தீங்களா? அந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு வேலைக்கு போகணுன்ற அவசியமே இருக்காது. கரெக்டா? ஸோ நமக்கு வந்து ஏன்னா எக்ஸ்பென்சஸை தாண்டி நம்ம கிட்ட வந்து நம்ம கார்பஸ் வந்து அது அக்யூமுலேட் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்போ நமக்கு ஜாப்க்கு போகணுன்றதையே நமக்கு யோசிக்க மாட்டோம். இது எப்போ அப்படின்னா another 45-50 இதுதான் கான்செப்ட். இப்போ இதை வந்து நம்ம ஒரு கால்குலேஷனில் பார்க்க போகிறோம். அப்போது உங்களுக்கு இயர்லி எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ ஆகுது அப்படின்றது உங்களுக்கு டிரைவ் பண்ணுறதுக்கான ஒரு வேல்யூவை இது ப்ரிடிக்ட் பண்ண போகுது. இப்போ உங்களுடைய ஆனுவல் எக்ஸ்பென்சஸ் இயர்லி இருக்குது பார்த்தீங்களா? இட்ஸ் டிவைடட் பை 4%. அப்போது ஃபார் லெட்டஸ் அஸ்யூம் நம்ம வந்து ஒரு 10 lakhs இயர்லி எக்ஸ்பென்சஸ் ஆகுது அப்படின்னா நீங்க இந்த ஃபார்முலாவில் இன்சர்ட் பண்ணுங்க. ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 4%ல நம்ம டிவைட் பண்ணும்போது இது உங்களுக்கு 10 lakhs வந்து இயர்லி எக்ஸ்பென்சஸ் ஆகுதுன்னா ஆல்மோஸ்ட் 2.5 crores கார்பஸ் உங்களுக்கு வேணும். அந்த 2.5 crores கார்பஸ் இருந்ததுன்னா த ப்ராப்ளம் எவ்ரிதிங் இஸ் சால்வ்டு. ஓகே, ஸோ இப்போ இந்த 4% அப்படிங்கிறத நம்ம எப்படி டிரைவ் பண்ணியிருக்கோம், எங்கேருந்து இந்த 4% நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்குறோம். இதில் நமக்கு ஒரு கொஸ்டின் என்னன்னா, how much of the amount you have to receive yearly from the retirement savings? அதாவது உங்கள் ஆனுவல் எக்ஸ்பென்சஸ்க்காக நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வந்து ரிட்டையர்மெண்ட் சேவிங்ஸ்லேருந்து டிரைவ் பண்ண போகிறீங்க. தட் இஸ் அ ஃபயர் நம்பர். இப்போ இந்த 4% அப்படிங்கிறது ஒரு காலத்தில் 1926லேருந்து 1974 வரையும் ஒரு தம் ரூல் வச்சுருந்தாங்க. ஒரு பாண்ட்ஸோட ரிட்டர்ன்ஸை பேஸ் பண்ணி அந்த 4% டிரைவ் பண்ணாங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா 1990ஸ்லேருந்து 2024 வரையும் இன்ஃப்ளேஷனை ஒரு தம் ரூலாக வச்சுருக்காங்க. இன்னைக்கு இன்ஃப்ளேஷன் நீங்கள் ஒரு 4% 5%னா அதை பேஸ் பண்ணி உங்களுடைய ரிட்டையர்மெண்ட்டோடைய ரூல்ஸ் இருக்கு இல்லையா, ஃபயருடைய நம்பரை 4% நீங்கள் எவ்ரி இயர் டிரைவ் பண்ணுற மாதிரி அந்த பெஞ்ச் மார்க் இன்ஃப்ளேஷனை வந்து ஒரு பெஞ்ச் மார்க்காக வச்சுட்டு டிரைவ் பண்ணுறதுக்கு தான் நான் இது பண்ணியிருக்கேன். அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆனுவல் எக்ஸ்பென்சஸ் வந்து 10 lakhs அப்படின்னா அதை நம்ம டிவைடட் பை 4ல் இது பண்ணிட்டு உங்களுக்கான கார்பஸ் 2.5 crores இருக்கணுன்றதை நான் இது மூலயமா தான் எக்ஸ்பிளைன். உங்ககிட்ட ஒரு 2.5 crores இருக்கு.
இதோடைய ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ROI வந்து 10% வந்து அசம் பண்ணிக்கோங்க, இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கும் எவ்ரி இயர் 10%. இப்போ உங்களுடைய ஏஜ் 35 அப்படின்னா நான் இந்த எக்ஸல் ஷீட்டில் நான் இதை ட்ராக் பண்ணுறேன். அப்போ உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 77 ஏஜில் உங்ககிட்ட நியர்லி 27 crores கார்பஸ் வந்து அக்யூமுலேட் ஆகிருக்கும் ஆன் அக்கௌண்டிங் ஆஃப் த இன்ஃப்ளேஷன்ஸ். ஸோ அப்போ அந்த 27 crores கார்பஸ் அக்யூமுலேட் ஆகுது அப்படின்னா அஸ்யூம் பண்ணிக்கோங்க எவ்ரி இயர் ROE ஒரு 10%. அதே போல் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது அப்படியே இருக்குமானா இல்லை, எவ்ரி இயர் 6%. நெக்ஸ்ட் இயர் இன்க்ரீஸ் ஆகாதா? ஆகும். ஸோ எக்ஸ்பென்சஸ், அதாவது அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸ்பென்சஸும் எவ்ரி இயர் உங்களுடைய ROI 10% மாதிரி 6% ரிட்டர்ன்ஸில் நீங்கள் அதையும் இந்த கால்குலேஷன்ஸில் ஃபினான்ஷியல் கால்குலேஷனில் டிரைவ் பண்ணணும். அப்போ தான் எக்ஸாக்டான ஃபயர் நம்பரை நம்ம அச்சீவ் பண்ண முடியும். இப்போ உங்கள் 35லேருந்து 77 இயர்ஸில் எவ்ரி திங் கண்டிப்பாக இது ஒரு 3 லைஃப் டைமோடைய சேஞ்சஸ். 35 to 45, 45லேருந்து 55 அண்ட் 55 to 75, ஆல்மோஸ்ட் ஒரு 3 டிகேட்ஸை வந்து நம்ம பார்க்குறோம். கரெக்டாக இந்த 3 லைஃப் டைம் டிகேட்ஸில் நிறைய சேஞ்சஸ் இருக்கும். ஒரு 35 to 45ல உங்கள் பசங்க வந்து காலேஜ் படிக்கலாம், இல்லை 55 to 65ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வேறு ஏதாவது எக்ஸ்பென்சஸ், மேரேஜ் அதெல்லாம் எதனா இருக்கலாம், ரிட்டைர்மெண்ட் கார்பஸ் இருக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்குமே அந்த எக்ஸ்பென்சஸ் வந்து கண்டிப்பாக சேஞ்சஸ் கொடுக்கும். இதில் வந்து நீங்கள் கண்டிப்பாக இன்ஃப்ளேஷனை கன்சிடர் பண்ணியிருக்கணும். அப்போ அந்த எக்ஸ்பென்சஸ் வந்து எவ்ரி 10 years சேஞ்சஸ் கொடுத்துட்டே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த எக்ஸ்பென்சஸ் வந்து நீங்கள் 6%ல வந்து அதை கால்குலேட் பண்ணணும். அப்போ தான் நம்மளுடைய கால்குலேஷன்ஸை நீங்கள் கரெக்டாக டிரைவ் பண்ண முடியும். இது பேர் தான் லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன்னு சொல்லுவோம் நம்ம. உங்களுடைய எக்ஸ்பென்சஸும் 6%ல ஒர்க் அவுட் பண்ணுங்க. உங்களுடைய இன்ஃப்ளேஷன் நமக்கு ஜென்ரலைஸ்டாக நம்ம சொல்லக்கூடிய அக்ராஸ் கண்ட்ரி நம்ம வந்து இன்ஃப்ளேஷனுடைய வேல்யூ வந்து 6% சொல்கிறோம். ஸோ அப்போ இதை பேஸ் பண்ணி தான் உங்களுடைய ரிட்டைர்மெண்ட்டை வந்து இப்போ டிரைவ் பண்ண போகிறோம். இந்த லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷனில் வந்து யாரும் தப்பிக்கவே முடியாது. அடுத்தது நம்மளோட ரிட்டைர்மெண்ட் அப்படின்னா வேற என்ன நம்ம வந்து இந்த ஃபயர் நம்பருக்கு அடுத்தது என்ன நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொன்னால் லாங்கிவிட்டி. எஸ், எத்தனை வருஷம் நம்ம லைஃப் எக்ஸ்டெண்ட் ஆகும் தெரியாது, எத்தனை வருஷம் நம்ம இருப்போம் தெரியாது. அண்ட் நம்மளுடைய லாங்கிவிட்டி வந்து எதை டிபெண்ட்ஸ் அப்பான் அப்படின்னா நம்ம ஹெல்த் கேர். இன்னைக்கு ஹெல்த் கேர் டெக்னாலஜிலாம் ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கனால நமக்கு லாங்கிவிட்டிக்கான எக்ஸ்போஷர் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ அதையும் நம்ம கன்சிடர் பண்ணணும் நம்மளுடைய ஃபயர் நம்பரில். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் திங்க் பண்ணுறீங்களா நம்மளுடைய 77ல ஓகே பார்த்துக்கலாம், நமக்கு ஒரு ஜாப் கிடைக்கும், நம்ம வந்து அன்னைக்கு லைஃப்பை வந்து பிளான் பண்ணாமல், ரிட்டைர்மெண்ட் பிளான் பண்ணாமல் நம்ம ஜாலியாக அன்னைக்கு ஒரு ஜாபில் இருப்போம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக யாரும் கொடுக்கவும் மாட்டாங்க, நம்மளும் வேலையே பண்ணவும் முடியாது, அதுக்கான ஹெல்த் சப்போர்ட்டும் இருக்காது. அப்போ நமக்கு அந்த ஒரு ரிட்டைர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட் அண்ட் க்ரூஷியல்னு தெரியும் போது, அதோட சீரியஸ்னஸ் நமக்கு புரியும் போது அதுக்கான கரெக்டான கார்பஸை நம்ம எடுத்து வைப்போம். இந்த பீரியடில் 45லேருந்து 75 வரையும் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய லைஃப்பில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கலாம். நம்ம பசங்களுடைய மேரேஜ் இருக்கும், எஜுகேஷன் இருக்கும், ரிட்டைர்மெண்ட், இது மட்டும் இல்லை அன்எக்ஸ்பெக்டட் ஈவெண்ட்ஸும் நடக்கலாம். நம்ம ஃபேமிலியில் யாருக்காவது ஹெல்த் இல்னஸ் வரலாம். கரெக்டாக. ஸோ அதே போல் நம்மளுடைய லீகலாக ஏதாவது ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்னா ஃபேமிலியில் டிஸ்பியூட்ஸ் வரலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு கேஷ் எமர்ஜென்சி வரலாம். இது எல்லாமே வந்து உங்களுடைய ஃபயர் நம்பர் நீங்கள் கால்குலேட் பண்ணும்போது இதையும் நீங்கள் கன்சிடர் பண்ணணும். ஏன்னா கேஷ் ஃப்ளோ இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அன்எக்ஸ்பெக்டடாக வரக்கூடிய இந்த செலவுகளையும் நீங்கள் அந்த 50லேருந்து 75 வரையும் ஃபேஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கும். அப்போ என்ன வேணும் அப்படின்னா எமர்ஜென்சி ஃபண்ட். எமர்ஜென்சி ஃபண்டு வந்து யூ ஷுட் ஹாவ் த அபெண்டன்ஸ் ஆஃப் எமர்ஜென்சி ஃபண்ட் இன் திஸ் பீரியட். அப்போது உங்களுக்கு அந்த கார்பஸ் நீங்கள் ஒரு அசெட்டில் வச்சுருக்கீங்கன்னா லிக்விடேட் பண்ண முடியாது. நீங்கள் ஒரு லிக்விடேட் பண்ணுற இடத்துல உங்களுடைய மணி இருந்ததுன்னா மட்டும்தான், அப்பார்ட் ஃப்ரம் நம்மளுடைய ப்ராப்பர் ஃபினான்ஷியல் பிளானிங் இல்லாமல் வேறு இந்த மாதிரியான ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஈவெண்ட்ஸ் ஏதோ ஒரு விஷயம் வேணும், செலவு இருக்குன்னா அதுக்கு நீங்கள் செலவு பண்ணுறதுக்கு உங்ககிட்ட மணி ஃப்ளோ இருக்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு எமர்ஜென்சி ஃபண்டை வந்து கார்பஸை கண்டிப்பாக மறக்காமல் அக்யூமுலேட்டாக அந்த ஏஜில் நீங்கள் வச்சுருக்க மாதிரி உங்களுடைய லைஃப் ஸ்டைலில் வச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் பம்ப்ஸ் அண்ட் டம்ப்ஸ்ன்னு சொல்லலாம். ஒரு ஏற்ற இறக்கம், எப்படி நமக்கு ஒரு வாழ்க்கையில் ஏற்ற இறக்கம்
யாருக்குமே இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக இருக்காது. நம்மளுடைய எக்ஸ்பென்சஸ் ஸ்ட்ரெயிட்டாக இருக்குமா? இருக்காது. நம்மளுடைய இன்ஃப்ளேஷன் ஸ்ட்ரெயிட்டாக இருக்குமா? இருக்காது. நம்மளுடைய ஆர்ஓஐ ஸ்ட்ரெயிட்டாக இருக்குமா? இருக்காது. எல்லாமே வந்து மேலேயும் கீழேயும் லைஃப்பில் மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நிஃப்டி ரிட்டர்ன்ஸ் வந்து 12% கொடுக்குற ரிட்டர்ன்ஸ்ன்னு அசியூம் பண்ணிங்கன்னா, நீங்கள் அதை விட ஒரு கம்மியாக மேபி ஒரு 10% ரிட்டர்ன்ஸ் நமக்கு வருது அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணால் மட்டும்தான் நம்ம ஓவர் த பீரியட் உங்களுக்கு அதோ கார்பஸ் வந்து நீங்கள் ஓவராக க்ரீடி ஆக மாட்டோம். நம்ம அதை தாண்டி இவ்வளோ % ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு. அப்போ உங்களுடைய மைண்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறது 12 அண்ட் பிலோ 12% தான் உங்களுடைய மைண்டை வந்து ஒரு வெல்த் கிரியேஷனுக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இது எப்பவுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் யோசிக்க வேண்டிய ஒரு ஃபயர் நம்பரில் இதுவும் ஒரு மேண்டேட்ரியான விஷயம். த ஒன்லி திங் தட் இஸ் யுவர் கண்ட்ரோல் என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம்? தட் இஸ் யுவர் எக்ஸ்பென்ஸ். எஸ், இந்த எக்ஸ்பென்சஸை எவ்வளோ கண்ட்ரோல் பண்ண முடியுங்கிறது மட்டும்தான் நம்ம கையில் இருக்குது. நம்மளுடைய மணியோ, நம்மளுடைய கெரியரோ, நம்மளுடைய ப்ரொக்ரெஷனோ, நம்மளுடைய ஃப்யூச்சரான மணி வெல்த் கிரியேஷனோ இது எதுவுமே நம்மக்கிட்ட இல்லை. ஸோ அப்போ நமக்கு எந்த எக்ஸ்பென்சஸை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்றது மட்டும் நம்மக்கிட்ட கண்ட்ரோலில் இருக்கும்போது அதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணோம்னா, அட்லீஸ்ட் நீங்கள் இப்போ ஒரு 35 ஏஜில் இருக்கீங்கன்னா இதை நீங்கள் கண்டிப்பாக வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுடைய ஃப்யூச்சர் லைஃப் இப்போ இருக்கிறத விட ஃபேர் பெட்டராக இருக்க முடியுமே தவிர, ஸோ உங்களுக்கு அந்த எக்ஸ்பென்சஸ் இன்றைக்கும் நீங்கள் ஜாஸ்தியாக வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளால் வந்து ஃப்யூச்சர் சஃபர் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸும் பாசிபிலிட்டிஸும் இருக்கும். சரி, நம்மளுடைய லைஃப் பார்த்திங்கனாக்கா மெட்டீரியலிஸ்டிக்கான ஒரு லைஃப் இல்லையா? எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு கார் வாங்கணும், வீடு வாங்கணும், பேங்க் பேலன்ஸ் வச்சுருக்கணும், இந்த மாதிரி நிறைய கமிட்மெண்ட்ஸில் நம்ம ஓடிக்கிட்டே இருப்போம். ஆனால் ஒரு விஷயம், சின்ன வயசில் நம்ம ஒரு ஸ்கூலில் படிக்கிறோம், அப்போ நமக்கு ஒரு பென்சில் எழுதிட்டுருப்போம். ஒரு 5th ஸ்டாண்டர்டுக்கு மேலே நம்மக்கிட்ட பெனில் எழுதுறதுக்கு ஸ்கூலில் கொடுக்கும்போது அந்த மொமெண்ட் ஒரு க்ளோரினஸ் இருக்கும், ஒரு ஹாப்பினஸ் இருக்கும், ஒரு சின்ன சந்தோஷம் இல்லை, பெரிய சந்தோஷம் இருக்கும். என்னென்னா, நான் வந்து ஒரு சைல்டுலேருந்து மெச்சூரிட்டி ஆயிருக்கேன் அப்படின்னு ஒரு தாட் ப்ராசஸ் வரும், ஒரு ஃபீல் ஹாப்பி, நம்மளோட இன்னர் பீஸை. அதே போல் தான் நீங்கள் இன்றைக்கி வளர்ந்ததுக்கப்புறம் எத்தனையோ ஒரு ப்ராப்பர்ட்டி, எத்தனையோ கார், எது வேணாலும் மெட்டீரியலிஸ்டிக்காக லைஃப்பை வாழ்ந்தாலும் அந்த ஃபஸ்ட்டு கிடச்சது இல்லையா ஒரு சந்தோஷம், அதே மாதிரி தான் நீங்கள் ரிட்டையர்மெண்ட்டுக்கு கரெக்டாக எக்ஸ்பென்சஸை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு என்ன அது வேணும் அப்படின்றத இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன்ஸாகவும் உங்களுடைய எக்ஸ்பென்சஸை வந்து நீங்கள் 6%ல் கால்குலேட் பண்ணி ஆர்ஓஇ இது எல்லாமே பர்ஃபெக்டாக ஃபினான்ஷியலாக பண்ணும்போது உங்களுடைய ப்ராப்பரான எமர்ஜென்சி ஃபண்டோடு உங்களுடைய லைஃப்பை நீங்கள் லீட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ், நீங்கள் ஏஜ் ஆகும்போது உங்கள் கிராண்ட் சில்ட்ரனுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய இடத்துல இருப்பீங்க, உங்களுக்கு ஒரு ஹாபி, உங்களுக்கான ஒரு மனசில் ஒரு ஃபன், இன்னர் பீஸ் ஆஃப் ஹாப்பினஸ் எல்லாமே நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் பற்றி பிடிச்சிருந்ததுனாக்கா நீங்கள் ரிட்டையர்மெண்ட், ஏர்லி ரிட்டையர்மெண்ட் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு அனதர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை அடுத்தது மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் அனிதா மோகன், இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லி.